இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அந்த 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றாரு. அப்போ அந்த வேலையில பிதா இயேசுவை கைவிட்டுக்கிறார். எதனால கைவிட்டார்? அவரு அதற்கு இயேசு மறிக்கிறதுக்கு முன்னாடி, இயேசு சிலுவையில தொங்குறதுக்கு முன்னாடி நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்திருக்காரு. அப்போ இயேசுக்குள்ளதான் பிதா இருந்தாரு. எல்லா அற்புதம் செய்தாருங்க. எல்லாத்துக்கும் ஒன்னால அந்த வானத்தின் பூமியை படைக்கும் போது ஒன்னாதான் இருந்தாங்க. அதே மாதிரி மனுஷனை தன்னோட சாயலா படைக்கும் போது கூட எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. தேவனும் இயேசு ஒன்னாதான் இருந்தாங்க. அப்படியே இயேசு தன் ஒரே பேரான குமாரனை தங்கள் செல்ல பிள்ளையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் ஒன்றோடு ஒரு இதுல வளர்த்தவரு தமக்காக கொடுத்தாரு. யோவான் 1:29. இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துள்ள தேவ ஆட்டுக்குட்டி வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாருக்காக வந்தார்? நமக்காக வந்தாரு. நமக்காக அவர் இதோ உலகத்தின் நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தாரு. நமக்காக ரத்தம் சிந்தினாரு. அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போதும் சரி, தலையில முள்கிரீடம் வைக்கும் போதும் சரி, மற்றவங்க அவரை நிந்திக்கும் போதும் சரி, துப்பும் போதும் கூட சரி, அவர் தேவனை அப்போ கூட அவர் என் தேவனை யாரையும் கூப்பிடல. இப்போ லாஸ்ட்ல அவரால் முடியல. அவரும் மனுஷ சாயலாக வந்தார் உலகத்துக்கு. இந்த உலகத்துக்கு மனுஷ சாயலாக வந்தாலும் அவர் நமக்குள்ள இருக்கிற வழி எல்லாமே இருக்கும். பாவம் துன்பம் எல்லாமே இருக்கும். வழி எல்லாமே இருக்கும். ஆனாலும் நம்முடைய பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில அறையப்பட்டார். அதனாலதான் அவர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அதே ஆட்டுக்குட்டியாக நம்ம முன்னாடி நிற்கிறாரு. இப்போ சிலுவை சுமந்துட்டார். அதனால பிதா அவருக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றாரு. அப்போ அந்த 6ஆம் மணி நேரத்தில் அந்த சிலை அந்தரங்கமாய் இதுவா இருக்கும்போது பிதா அவரை விட்டு எடுபட்டு போறாரு.